ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல, அத்தியாயம் 5. என்னது, பவினாவா என்றவள் அதிர்ந்து பார்க்க, ஷாக்கக்கோர என்று பவினா தங்கையின் தோள் தட்ட, பவினா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, நீ சும்மா விளையாட்டுக்குத்தானே சொல்கிற என்று பயத்தில் பரிவர்த்தனை உளர, என்னடி உளர்ற? நான் எதுக்கு சும்மா சொல்லணும்? நிஜமாக தான் சொல்கிறேன். உனக்கு இதை பைத்தியமா? நான் எப்படி உன்ன மாதிரி அங்கே போக முடியும்? அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா என்று பரிவர்த்தனை கேட்க, இதோ பார், இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் பக்காவாக நான் பிளான் போட்டுட்டேன். எந்த பயமும் வேண்டாம். என் பெயரில் தான் ட்ரெயின் டிக்கெட் ஏசி கோச்சில் எடுத்திருக்கிறேன். நீ பயப்படாமல் போ. அங்கே ஸ்டேஷனில் இறங்கு. உன்னை கூட்டி போக ஆள் வருவாங்க. அவங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அதுவா, உன் ஃபோட்டோவை அனுப்பி, இவதான் என் மகள் பவினா, அவளை பத்திரமா கூட்டிகிட்டு போங்க என்று அப்பா வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிவிடுவார். அப்புறம் என்ன? அப்பா இடையில் அவங்க கிட்ட பேச மாட்டாரா? இல்லை, அவங்க தான் அப்பா கிட்ட பேச மாட்டாங்களா? அப்பா அவங்க கிட்ட அடிக்கடி பேசாமல் நான் பார்த்துக்குவேன். பவினா அங்கே போன பிறகு அவங்க அப்பாவுக்கு மெனக்கெட்டு ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பவினா தான். அப்பாவோ நீயோ இல்லை. இது என்னோட கருத்து கணிப்பு. நீ தான் நேரில் போய் பார்க்க போறியே, அப்பா அவங்கள பற்றி தெரிஞ்சிரும். என் சந்தேகம் உறுதியானா அதுக்கப்புறம் நாம் அவங்க ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது. பவினா, தப்பு பண்ணாத. அவங்க உன்மேல உள்ள பாசத்தால் தானே உன்னை தேடி இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்க. நீ ஏன் அவங்கள வேண்டாம்னு ஒதுக்குற? எனக்காக, அப்பாவுக்காக என்று சொல்லாதே. சொன்னால் நான் நம்ப மாட்டேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ரொம்ப பக்கா ப்ராக்டிக்கலான பெண். உனக்கு அவங்கள பிடிக்காமலோ இல்லை அவங்க தயவு உனக்கு வேணும்னு தோணினா, உனக்கு அவங்கள பிடித்தாலோ இல்லை அவங்க தயவு உனக்கு வேணும்னு தோணினா அப்பா தடுத்தா கூட நீ போவாய். இன்னும் சொல்லப்போனால் அப்பாவை அதட்டி உன் பேச்சை கேட்க வைப்பாய். அப்படிப்பட்ட நீ ஏன் அங்கே அந்த ஊருக்கு போக பயப்படுற என்று பரிவர்த்தனை சரியான பாயிண்டை பிடிக்க, ஆத்தி, என்னடி நீ வர வர இவ்வளவு ஸ்மார்ட்டாக யோசிக்கிற? இது நல்லதுக்கு இல்லையே. நான் சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே தலையை ஆட்டும் என் தங்கை பருதியா நீ? ஆச்சரியமாக இருக்கே என்று பவினா மோபாயில் கை வைக்க, பேச்ச மாத்தாத என்றாள் பரிவர்த்தனை. சரி விடுடி, இப்போ என்ன உனக்கு தெரியணும்? நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற? அதுவா, உனக்கே தெரியும். அப்பா இப்போ அவங்களோட சொந்தத்தை தொடர ஒரே காரணம் என் திருமணம். இப்போ நான் அங்கே போனால் எல்லாரும் சேர்ந்து என் கல்யாண பேச்சை தீவிரமாக்குவாங்க. குறைந்தபட்சம் இன்னும் 1.5 வருடத்திற்கு என் திருமணம் பற்றி அப்பா வாயே திறக்கக்கூடாது. நானும் இப்போ வேண்டாம்ப்பான்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கலை. நான் அவங்க ஊருக்கு போகலை என்றதும் பார்த்தாய் தானே, அப்பா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு 3 நாள் இருந்தார். அப்பா என்னை அதட்டி அதிகாரம் பண்ணினா நான் திரும்ப பேசி விடுவேன். நானும் அதிகாரம் பண்ணுவேன். ஆனால் அப்பா இப்படி உம்முன்னு இருந்தால் என்னால் தாங்க முடியாதுடி. நான் இப்போ அந்த ஊருக்கு போன பிறகு ஒரு வேளை மாமா மகன் இப்படி யாராவது இருந்து அப்பாவுக்கு பிடிச்சு போய் சரின்னு ஒத்துக்கிட்டா என்ன ஆகும் என் கனவு? அதனால தான் நீ பவினாவா அங்கே போய் அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க. சொல்லப்போனால் உன்னை அனுப்ப எனக்கு இஷ்டமே இல்லை. உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கறதே தப்பு. ஏன்னா நீ யாரையும் சந்தேகப்படவே தெரியாதவள். யார் என்ன சொன்னாலும் அப்படியா என்று வாயை பிளந்து ஆன்னு பார்ப்ப. உன்னை அங்கே அனுப்புறது வேஸ்ட்டு தான். ஆனாலும் இப்போ எனக்கு உன்னை விட்டால் யாரும் நம்பிக்கையான ஆள் இல்லையே. அதனால தான் உன்னை அங்கே அனுப்புகிறேன்.
அங்கே இருக்கிறவங்க என் திருமண விஷயத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டலை. சும்மா பேத்தி என்று என்னை பார்க்கத்தான் கூப்பிடுறாங்க. அங்கே என்னை திருமணம் செய்யும் எண்ணத்தில் யாரும் இல்லை என்று நீ சொன்ன பிறகு நானும் அப்பாவும் அங்கே வருவோம். வந்த பின் நாம் 2 பேரும் சேர்ந்து சும்மா ஃப்ராங்க் பண்ணினோம். நான் தான் பவினா அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே ஒரு சாரியையும் கேட்டுட்டு அப்பா கூட வந்துடுவோம். அதுக்கப்புறம் அப்பா தீவிரமாக மாப்பிள்ளை பார்த்தால் வேறு ஏதாவது ஐடியா பண்ணி தட்டி கழித்து விடுவேன். நீ எனக்காக பவினாவா அந்த வீட்டுக்கு போய் ஒரு 10-15 நாள் தங்கிட்டு வா. அப்பா அவங்க கூட பேசினாலும் என்னை பேர் சொல்ல மாட்டார், பாப்பா என்று தான் சொல்லுவார். அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்று அதையும் இதையும் பேசி தங்கையை சரி கட்டினாள். என்னமோ பண்ணி தொலை. நான் போக மாட்டேன்னு சொன்னால் மட்டும் நீ விடவா போறாய்? ஆனால் அங்கே யாராவது விவரமான ஆள் இருந்து நான் ஆள் மாறாட்டம் பண்ணினேன்னு என்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டினா நான் உன்னைத்தான் கை காட்டுவேன். அப்போ நீ வந்து என்னை காப்பாற்றலை என்று பரிவர்த்தனை இழுக்க, சரி நான் காப்பாற்றலைன்னா என்னடி பண்ணுவ என்று பவினா நக்கலாக கேட்க, ஒரே பல்ட்டி அடித்து பவினா கால்களில் விழுந்த பரிவர்த்தனை, தாயே புண்ணியவதி என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்ல, அபயம் தந்தேன், எழுந்திரு மகளே என்று ஆசீர்வாதம் செய்வது போல் அவள் கையை காட்டினாள். கலகலவென்று அக்காவும் தங்கையும் சிரித்தார்கள். விதியும் இவர்களை பார்த்து சிரித்தது. காரணமில்லாமல் காரியம் நடக்காது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் சும்மா நடக்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்பா பை நிறைய பழங்கள், பூ, ஸ்வீட் என்று வாங்கி கொண்டு வந்தார். பரிவர்த்தனை கிளம்பி தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். தியாகு பெரிய மகளிடம், பாப்பா நீ பத்திரமா இரு, நான் பருதியை அனுப்பி வச்சுட்டு வாரேன் என்று கிளம்பினார். அப்பாவின் பின்னால் வண்டியில் ஏறி அமர்ந்தாள் பரிவர்த்தனை. பவினா வாசலில் நின்றபடி தம்ஸ்அப் காட்டினாள். தியாகு மகளுக்கு இரவு சாப்பிட டிஃபன், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து மகளிடம் 1000 புத்திமதி சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு வீடு திரும்பினார். ரயில் நகர ஆரம்பித்ததும் முதலில் ரயில் பெட்டிக்குள் இருப்பவர்களைத்தான் முதலில் ஆராய்ந்தாள். பொதுவாகவே பரிவர்த்தனை சற்று பயந்த பெண்தான். தானாக எங்கேயும் போய் வந்து பழக்கம் இல்லை. பெரும்பாலும் அப்பா அக்கா கூடத்தான் வெளியே போய் வருவாள். ஆனால் தோழிகளுடன் சினிமா, ஷாப்பிங் என்று போவது உண்டு. இன்று முதன் முறை, அதுவும் இரவு பயணம், அவளுக்கு பெரும் பயத்தைத்தான் கொடுத்தது. ரயில் கிளம்பும் வரை மகளுடன் இருந்த தியாகுவும் இதைத்தான் புலம்பினார். அக்கா போவாள் என்றுதான் இரவு ரயில் என்றதும் சும்மா இருந்துட்டேன். இப்போ உன்னை தனியாக அனுப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா ராத்திரி முழிச்சு தான் இருப்பேன், நீயும் முழிச்சு இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு, மெசேஜ் போடு என்றார். சரிப்பா என்றாள் பரிவர்த்தனை. பவினாவிற்கு போட்ட டிக்கெட் என்பதால் செகண்ட் கிளாஸ் ஏசியில் போட்டு இருந்ததால் நன்றாகத்தான் இருந்தது. அவள் அருகே நடுத்தர வயது கணவன் மனைவி 2 பேர் வந்து அமர்ந்தார்கள். எதிர் இருக்கையில் ஆண்களும் பெண்களுமாக இருந்தார்கள். இவள் சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பிறகு ஃபோன் பார்த்தவள் இரவு நேரம் வெளியே வேடிக்கை பார்க்கவும் முடியலை. இந்த பவினா பகல் ரயிலில் டிக்கெட் போடக்கூடாது, நல்லா ஜாலியாக வெளியே தெரியும் ஊரை, மரம் செடி கொடிகளை, பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், நீர்நிலைகள், இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். அதைவிட அவளுக்கு ரொம்ப பிடித்தது லெவல் கிராசிங்கில் தான். தான் சின்ன வயதில் அப்பா வேறு ஊரில் வேலை பார்த்த போது அக்காவும் இவளும் அப்பா கூடத்தான் பள்ளிக்கு வண்டியில் செல்வார்கள். அப்போ காலையில் 8:30 மணிக்கு சரியாக கேட் போடுவார்கள். அப்பாவுடன் இவர்கள் அங்கே பெரும்பாலும் இருப்பார்கள். யாரென்றே தெரியாத ரயிலில் பயணம் செய்யும் அவர்களுக்கு டாட்டா காட்டுவார்கள். பல நேரம் அந்த ரயிலில் செல்பவர்களும் டாட்டா காட்டுவார்கள். அந்த சந்தோஷம் அளவிட முடியாதது. காலை மாலை 2 நேரமும் அந்த லெவல் கிராசிங்கை தாண்டித்தான் அவர்கள் போகணும். சிறு வயதில் சந்தோஷமாக தெரிந்த அதே இடம் வளர்ந்த பிறகு சலிப்பை கொடுத்தது. 10th படிக்கும்போது அவசரமாக காலையில் ஸ்பெஷல் கிளாஸிற்கு போகும்போது கேட் போட்டு விடுவார்கள்.
இதனால் கிட்டத்தட்ட 15 நிமிடம் வேஸ்ட் ஆகும். இவள் லேட்டாக ஸ்கூல் போகும்படி ஆகும். அப்போ அது சலிப்பை, டென்ஷனை கொடுத்தது. இடம் என்னவோ ஒன்றுதான், மனிதர்களும் ஒன்றுதான். ஆனால் சூழ்நிலையும் வயதும் மாறும்போது மனநிலையும் மாறிப்போகிறதே. பரிவர்த்தனை பொழுதுபோக கஷ்டப்படவில்லை. இயர்ஃபோன் மூலம் ஆடியோ நாவல் கேட்டுக்கொண்டுதான் வந்தாள். பிறகு சாப்பிட்டு அப்பா கூட பேசி அவரை தைரியமாக தூங்கச் சொல்லிவிட்டு அவள் நாவல் கேட்டபடி தூங்கி போனாள். இது ஒரு தொல்லை. அவளுக்கு எப்போதும் முழு நாவலை கேட்கும்போது படுத்தபடி தான் பெரும்பாலும் கேட்பாள். பல சமயம் கேட்டபடியே தூங்கி போவாள். அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். நாவல் முடிந்ததும் நின்றுவிடும். இல்லையா, சார்ஜ் தீர்ந்ததும் ஃபோன் ஆஃப் ஆகிவிடும். இது வழக்கம்தான். இவள் மறுநாள் எதுவரை கேட்டோம் என்று ஞாபகப்படுத்தி பார்த்து அதிலிருந்து கேட்பாள். ஒரு சில நாவல்களை இப்படி 4-5 முறை கூட கேட்பாள். இன்றும் இதோ எப்போதும் அப்படித்தான் கேட்டபடியே தூங்கி போனாள். காலையில் எழுந்தபோது மணி 5. பக்கத்தில் இருந்தவர்கள் ஸ்டேஷன் வரவும் எழுந்து சென்றபோதுதான் விழித்தாள். அப்போதும் நாவல் ஓடிக்கொண்டு இருந்தது. ஐயோ, சார்ஜு 20% தானே இருக்கு என்று அப்பாவிற்கு மெசேஜ் போட அவர் உடனே ஃபோன் பண்ணினார். தூங்கிட்டியா? சரி, எழுந்து ரெடியாகு. 6 மணிக்கு ரயில் ஸ்டேஷனுக்கு போயிடும். உன்னை கூட்டி போக பெரிய மாமா வருவார் என்றார். ஓகேப்பா என்றாள். அதன் பிறகு அவள் ப்ரெஸ் பண்ணி முகம் கழுவி எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. அப்பா, என் சின்னல் மகள்தான் வருகிறாள் என்று சொல்லியிருந்தால் நிம்மதி. சொன்னாரா? தெரியலையே. நானா வாய் திறந்து நான் பரிவர்த்தனி, என்னோட அக்கா தான் பவினா என்று சொல்ல முடியாது. வேற யார் சொல்றது? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் தானே சமாளிக்கணும் என்று பயந்தாள். பொதுவாகவே பொய் சொல்ல பயப்படும் ஆள் இவள். காரணம், ஒரு பொய் சொன்னால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ, எந்த இடத்தில், எதற்காக பொய் சொன்னோம் என்று அதை ஞாபகம் வச்சுக்கணும். மறந்து போய் அடுத்த முறை வேற எதையாவது சொன்னால் நாம் பொய் சொல்கிறோம்னு தெரிஞ்சு போயிடும். இந்த தொல்லைக்கு உண்மையை சொல்லி திட்டு வாங்கினாலோ அசிங்கப்பட்டாலோ கூட பரவாயில்லை. பெரிய பொய் சொல்லி மாட்டிக்க கூடாது என்று நினைப்பவள். இன்று பவினா பண்ணின காரியத்தில் நான் ஒரு 15 நாட்களுக்கு பொய்யாக பவினாவாக நடிக்க வேண்டும். பெயர் மட்டும்தான் மாறும். மற்றபடி நான் நானாத்தான் இருப்பேன்.